அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட் ஷெடியூல் விட்டுருக்காங்க. இந்த மாதம் இவங்க வெளியிடுற 3வது இது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேயும் நம்மளுடைய செகண்டோட மாற்றி விட்டாங்க. இந்த மந்த்தினுடைய 15, 17 அப்போ கூட ரெண்டு முறை விட்டாங்க. இப்போயும் இதை விட்டுருக்காங்க. இதில் என்ன, அவங்க இந்த மாதிரி அவங்க விடுறனால இதே மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க தோராயமாக ஒரு இதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, மார்ச் மாதம் வெளிவரும்னு சொல்லியிருந்த ரிசல்ட்டு இந்த மாதமே வெளிவந்துருச்சு அப்படின்னு ஒரு இதுதான். நேற்று நான் வெளியிட்டாங்களே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு, அது மார்ச் மாதம் தான் சொல்லியிருந்தாங்க வெளிவரும்னு. ஆனால் இந்த மாதமே வரும்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அறிவிக்கை தான் இது. ஃபஸ்ட்டு குரூப் 2 உங்களுக்கு தெரியும் ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்குது. குரூப் 1 மார்ச் மாதம் வரும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த டிஇஓ எக்ஸாமும் மார்ச் மாதம் வெளியே வந்துடும். அப்புறம் ஃபாரஸ்டர் எக்ஸாமும் மார்ச் வந்துடும். ரோடு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியும், அது கேஸில் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய லைப்ரரி எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஓ போஸ்ட்டும் அவனுடைய ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டும் மார்ச் மாதம் வரும் போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய மாஸ் இன்டர்வியூர் போஸ்ட்டும் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1 நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். ஏன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1ங்கிற இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம்தான் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்கும்போது, நேற்று அவங்க அதை வெளியிட்டாங்க. ஆன்ஸ்க்ரீன் சிவிக்கு யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இதெல்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இது. மார்ச் மாதம் வர ரிசல்ட்டு இந்த மாதமே வெளியே வந்திருக்குன்னா அவங்க பாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுவோம். அடுத்து நம்மளுடைய ஏஐ எக்ஸாமு மார்ச் மாதம் வரும் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மார்ச் மாதம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற இந்த டைமில் இந்த டேட்டில் இவங்க வெளியிடுறதுங்கிறது பாசிபிள் இல்லை தான். ஏன்னா அவங்க நிறையா எக்ஸாம் இருக்குது, நிறையா ஒவ்வொரு எக்ஸாமும் கனெக்ட் பண்ணணும், கொஸ்டின் எடுக்கணும், அது எக்ஸாம் சென்டர் போடணும், நிறையா ஒர்க் இருந்தாலும் நம்ம எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்காங்களே, அவங்களுக்கு இந்த அறிவிப்பு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். சரி, மார்ச் வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த மார்ச்சில் அது வருதா இல்லை அது தள்ளி போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஏஐ எக்ஸாம் அதிகமாக வெயிட் பண்ணுறோம். அது கம்மிங் மார்ச்சில் வெளிவரும். வெயிட் பண்ணுவோம். ஏதாவது புதிய அப்டேட் இருந்தால் நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.